இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பினாட்டா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பினாட்டா மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பாத்திரம் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த கேக் பண்ண முடியும். மேபி நான் அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பினாட்டா கேக்குக்கு ஒரு அழகாக பர்த்டேக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், அதே மாதிரி பினாட்டா ஷேப்புக்குள்ளே எந்த மாதிரியெல்லாம் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெசிபியை. ஸோ பினாட்டா கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு மோல்டு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இது சிலிக்கான் மோல்டாக நமக்கு வந்துடும். இது பாருங்கள், நல்லா ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஹார்டின் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ பினாட்டா கேக் அப்படியே நீங்கள் போயிட்டாலே நமக்கு டார்க் சாக்லேட்ஸ் கட்டாயமாக தேவைப்படும். நான் இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதிலே நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டார்க் காம்பவுண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சாக்லேட்ஸை உடச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த சாக்லேட்டை நல்லா உருக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமாக ஒரு டிராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. நான் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணிக்கு மேலே அந்த பாத்திரம் வச்சு நம்ம சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு டிராப் தண்ணி 2 டிராப் தண்ணி இருந்தால் கூட சாக்லேட்டை நீங்கள் மெல்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா இருக்காது, திரி ஆகிரும். மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், பாத்திரம் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுடு தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது நமக்கு சாக்லேட் நல்லா உருகி கிடைக்கும். கீழ் பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அப்போ உங்களுக்கு சாக்லேட்ஸும் நல்லா உருகி கிடைக்கும். நீங்கள் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பட் நான் டேரெக்டாக அப்படியே 2 பீஸா மட்டும் உடைச்சிட்டு நான் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதை மொத்தமாக மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. அதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் அவனில் வச்சோ இந்த சாக்லேட்டை நீங்கள் மெல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓவர் டெம்பரேச்சர்லேயும் நீங்கள் மெல்ட் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம சாக்லேட்டை ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அது கரெக்டாக செட் ஆகி கிடைக்காது. அது லைக் எண்ணெய் விட்ட மாதிரி மாறிடும். ஸோ அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் அழகாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் அழகாக உருக்கி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஸோ பின்னாட்டா மோல்டு எடுத்துக்கோங்க. அதுலேயே உருக்கி வச்சுருந்த சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட எல்லா பக்கமே ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பினாட்டானுடைய மோல்டு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா பக்கமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த எட்ஜு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த கார்னர்ஸில் எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எட்ஜு எல்லாமே நல்லா கவர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பினாட்டா கிடைச்சிரும். ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக சாக்லேட் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, பினாட்டானுடைய பேக் சைடு டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நல்லா அப்ளை பண்ணின பிறகு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் சூப்பராகவே செட் ஆகி கிடைக்கும். நான் பினாட்டா கேக்கு உள்ள சர்ப்ரைஸ் ஃபில்லிங்காக நான் கப் கேக்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கப் கேக்ஸ் பொதுவாக நல்லா ஒரு குட்டியாக ஒரு சின்ன சைஸில் நீங்கள் நார்மல் கேக் பண்ணிட்டு கூட நீங்கள் உள்ள சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக்கை நான் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை. ஸோ நார்மலாக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் நான் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இப்போ டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், அந்த மோல்டில் வச்சுருந்த சாக்லேட்டும் நல்லா ஷேப்பாக செட் ஆகி வந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணுறது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த எட்ஜில் இருந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணின பிறகு அப்படியே நீங்கள் தலையெல்லாம் திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் என்னென்னலாம் சர்ப்ரைஸ்க்கு ஆட் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் கேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னோட ஃபேவரட்டான சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் ஏதாச்சும் நீங்கள் சர்ப்ரைஸ் நோட் நீங்கள் உள்ளே வைக்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் ரிங்கு கூட உள்ளே வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் தீம் மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஃபில்லிங் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த மோல்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி திருப்பியுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லாவே செட் ஆகி வந்துடும். உங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா சாக்லேட் கனாஷோ இல்லை சாக்லேட்டோ யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ நான் ஆல்ரெடியே மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்க போகிறேன். அழகாக இந்த மாதிரி டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இது கூடயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக நான் சில்வர் லீஃப் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த பினாட்டா கேக் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour தான் ஆகும். சாக்லேட் நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஃபில்லிங் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சூஸ் பண்ண போகிற தீமை பொறுத்து உங்களுக்கு டைம் மாறும். அடுத்து நீங்கள் இந்த மோல்டு வாங்குற அதே கடையிலேயே வந்து இந்த பினாட்டா உடைக்கிறதுக்கு வந்து ஹேம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப அழகாக வந்திருக்கு, சர்ப்ரைஸாகவும் இருக்குது. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த பினாட்டா கேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பினாட்டா கேக் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.